ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா இப்போ தான் வேலையிலேருந்து வந்தாங்க. நைட்டு டின்னர் செய்கிறது தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் செய்யலை, மாமா தான் செய்ய போகிறாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்றத அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவங்க வாயால் அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கொத்தவரங்காய் பொரியல் தான். கொத்தவரங்காய் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாமா வந்து சப்பாத்திக்கு மாவு பேசுகிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கோதுமை மாவு வந்து அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். நானும் மாமாவும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசிக்கிட்டே அப்படியே நைட்டு சாப்பாட்டு வேலையை வந்து பார்க்க போகிறோம். சப்பாத்தி வந்து மாமா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்லாவும் இருக்கும். அதனால தான். என்ன மாமா? பாருங்க மாவு எப்படி பேசுகிறாங்கன்னு. யாராருக்கெல்லாம் சப்பாத்தி வந்து ரவுண்டு ஷேப்பில் வராது அப்படின்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு சப்பாத்தி வந்து ரவுண்டு ஷேப்பே வராது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வந்து சப்பாத்தி வந்து எனக்கு செய்யவும் தெரியாது அந்த அளவுக்கு. ஊரில் வந்து சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி திரட்டி போடுறேன்டானா அப்பா வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு, என்ன மாமா சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சா மாமா? இதை ஓரமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்படியே இந்த சுடாது கொஞ்சம் சப்பாத்தி நல்லா வரும். பாருங்க, நான் கொத்தவரங்காய் வந்து அந்த முனை மட்டும் 2 பக்கமும் கட் பண்ணி கொடுத்தோம்னா மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரத்துக்கு வெள்ளி காற்று போட்டால் ஒரு மாதிரி ஆகிடும், சப்பாத்தியில் வெடியும். நான் வந்து கொத்தவரங்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முனை மட்டும் 2 பக்கம் கட் பண்ணி கொடுத்தா, இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா மாமா கடை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ மாமா எப்படி கட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பாருங்கள். ஒரு தட்டு எடுத்துருவோம். ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கட் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணியாச்சு, வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கட் பண்ணியாச்சு. இப்போ காயை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பொரியல் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், மாமா வாஷ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி தாளிக்கிறாங்கன்றதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டது பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் கழுவியாச்சு. மாமா, இது ஒடிசாவில் என்ன பேர் மாமா? தெரியாது, ஒடிசாவில் பார்த்ததே இல்லை. நான் ஒடிசாவில் பார்த்தது இல்லையா? ஒடிசாவில் இந்த கொத்தவரங்காய் கிடைக்காதா? நான் பார்த்ததே இல்லை. பாருங்க, உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் ஆலு. அது மட்டும் தெரியும், உருளைக்கிழங்குக்கு மட்டும் பேர். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானல் வச்சாச்சு. வானல் கொஞ்சம் நேரம் சூடட்டும். பக்கத்தில் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒடிசா டிஷ்ஷு தான். அதாவது ஒடிசாவில் எப்படி ஃப்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி தான். ஆமாம் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நான் இங்கே ஏறி உக்காந்திக்கலாம். ஆமாம், வந்து சரிட்டா பார்த்தீங்கன்னா வானல் வந்து சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். சீரகம் லைட்டாக போட்டுக்கிறேன். அது கடுகு இல்லை மாமா, என்னது அது? அது மிளகு.
என்னம்மாம்மா மூடியை தேடுறீங்களா? இவங்கெல்லாம் சமைக்க வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஆனாலும் நல்லா இருக்கும். மானந்தக்காய் பார்த்துக்கோங்க. மாமாவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் படி கொத்தவரங்காய் செஞ்சு கொடுத்தா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது நம்ம வேக வச்சு கடலப்பருப்புலாம் போட்டு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது பிடிக்காது. என்னம்மாம்மா? ஆமாம், அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். இது நம்ம ஸ்டைல்னா ஒரு ஃப்ரை மாதிரி இருக்கும். எப்படி சிக்கன் பக்கோடா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும். சிக்கனை குழம்பு சிக்கனை பக்கோடாவில் டிஃப்ரென்ஸ் இல்லையா, அந்த மாதிரி. கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தவரங்காய் போடலாம். நாங்கள் ஃபுல்லாக எல்லா கொத்தவரங்காவும் ஏன் இவ்வளோ அதிகமாக செய்யணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சா, ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதனால தான் வந்து எல்லா கொத்தவரங்காவுமே செஞ்சிடலாமாம்மா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் ஒரு 3/4 மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அந்தாண்ட சின்ன அடுப்பில் போட்டாங்க, தாளிச்சிட்டு அதை அப்படியே வேகட்டும். அதில் வந்து வேறு ஏதாவது சேர்க்கணுமாம்மா? அந்த காயில் வந்து வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டிருக்காங்க. இப்போ வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெடி பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி எப்படி திரட்டி போடுறாங்கன்னு. தவாவை தொடச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் சப்பாத்தி கட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரட்டுற கட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். பட் அடிக்கட்டை வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. நாங்கள் ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே வந்து அந்த கட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த இது வாங்கிக்கிட்டோம். அந்த கட்டை வந்து வாங்கினது வந்து அது வீணாக போயிடுச்சுன்னு தூக்கி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், எங்களுடைய கரண்ட் அடுப்பு வந்து அது உண்மையாக ஒர்க் ஆகிற கரண்ட் அடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து சப்பாத்தி திரட்டுற கட்டியை அந்த அடிக்கட்டையாக அவங்க மாற்றிட்டாங்க. இப்போ பாருங்கள், அதில் தான் சப்பாத்தி திரட்டி போடுவாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் தான் வேகணும். நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், அவ்வளோதான். அந்த தண்ணியிலே தான் வெந்துடணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மாமா சப்பாத்தி திரட்டுறாரு. இங்கே பாருங்களேன், இவ்வளோ நேரம் கையில் இது பண்ணிட்டு இருந்தார். பாருங்களேன்னு சொன்ன உடனே அவர் வச்சுட்டு கட்டையை எடுத்து வச்சுட்டாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட், அவர் வந்து சப்பாத்தி போடும்போது அப்படியே செம்மையாக புஷ்ஷுன்னு வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து எங்கேன்னு உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்லாப் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு. இங்கே பாருங்கள், நம்மளாம் சப்பாத்தி திரட்டும் போது எடுத்து போட்டு தானே திரட்டுவோங்க. பாருங்களேன், அது சப்பாத்தி அது பாட்டுன்னு ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும், அவங்க திரட்டிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மாமா அவங்க அம்மா இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்களா மாமா? தமிழ்நாடு வந்து சாப்பாடு தனியாக செஞ்சு சாப்பிட்டு கற்றுக்கிட்டு.
எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா அவங்கள தான் எனக்கு சமைச்சு கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவேன் நான். என்னது மாமா அதில் கருப்பாக இருக்காது? மிளகாத்தூள். மிளகாவா? மிளகாத்தூள். எடுத்து காமிங்க மாமா. அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வரல, ஆனால் ரொம்ப நாளாக கழிச்சு திரும்ப சப்பாத்தி தரட்டுறேன். இப்படி பண்ணால் மாவில் வந்து ஒட்டி இருக்குது, மாவு வந்து கொட்டிடும். பாருங்கள், ரெண்டாவது சப்பாத்திக்கு ரவுண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி கட்டையிலனா கூட அவங்க கையாலேயே இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், கையாலேயே சப்பாத்தி திரட்டுவாங்க. பாருங்க, உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். சுக்கா ரொட்டி தான் போடுறாங்க மாமா. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அப்படியே 2 லேயராக வரும் அது பிரிக்கும் போது. மாமா அதை காட்டுங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது அவருக்கு வந்து கரண்டியே தேவையில்ல. இது வரைக்கும் அவர் கரண்டி போட்டு சப்பாத்தி எடுத்து நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்ல பூரி போல் புஷ்ஷுன்னு உப்பி வரும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், சுக்கா ரொட்டி. ஓகே, எல்லாம் மாமா போட்டு எடுக்கட்டும், நம்ம போகலாம் வாங்க. மாமா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னைக்காவது வந்து ஏன்டா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மாமா? இல்லை. ஏன்? ஏன்னா எல்லா ஊரில் பொண்ணும் ஒரே மாதிரி தானே. அப்படிங்களா? சரி, ஓகே. என்னைக்காவது ஏன் பாப்பா சப்பாத்தி என்ன மட்டுமே செய்ய சொல்கிறேன், நீ என்னைக்காவது சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் ஃபீல் பண்ணல. உங்களுக்கு தெரியாது, அதனால சரி நம்ம செஞ்சுக்கலாம், ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஊரில் ஒடிசாவில் வந்து நான் இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுறது போனா, உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் நின்று எனக்கு சப்பாத்தி திரட்டி கொடுப்பாங்க, நான் செஞ்சு எடுப்பேன். அண்ணி, நான், மாமா 3 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செய்வோம். நாங்கள் சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா, இப்போ மாமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுக்கா ரொட்டி தான் போடுறாங்க. இங்கே பாருங்கள், எப்படி புஷ்ஷுன்னு பூரி போல் உப்பி வருது சப்பாத்தி. இதனால தான் இவங்கள செய்ய அப்படின்னு சொல்லுது. எங்கள் அம்மாவுக்குமே வந்து மாமா செய்கிற சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், இல்லை மாமா? சரி, அப்புறம் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஒரு வீடியோஸ் போட சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா? ஃப்ரீயாக இருக்கிறப்ப போடலாம், ஒரு நாள் போடலாம், லவ் ஸ்டோரி போடலாம். லவ் ஸ்டோரியா? எத்தனை வாட்டி தான் லவ் ஸ்டோரி போடுவீங்க? லவ் ஸ்டோரி இருக்கையில் என்னென்னா நடந்துருச்சு, அதுவும் நம்ம ஒரு வாட்டி சொல்லி ஆயிடுச்சு. கொஞ்சம் லவ் ஸ்டோரி ஆகிட்டா மீதி டெலிவரி எப்படி ஆயிடுச்சு, குழந்தை எப்படி என்ன ஆயிடுச்சு, சுச்சுவேஷன் எப்படி, ஊருக்கு எப்படி கூப்பிட்டு போனது, சத்தமாக பேசுங்க. ஊருக்கு எப்படி கூப்பிட்டு போனது, மனசுக்குள்ள நிறைய பயம் வந்தது. சரி, அதெல்லாம் விடுங்க, பயத்தெல்லாம் விடுங்க. இப்போ டெலிவரி வீடியோ என்னைக்கு நம்ம போடலாம்? டெலிவரி வீடியோ போட்டுடலாம். கொஞ்சம் வேலை இல்லை, எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. டைம் கிடைக்கிறப்போ போட்டுடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் ஹோம் டோர் போட சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் அதையுமே உங்களுக்காக போடுறேன். அப்புறம் மறக்காமல் அம்மாவுடைய லவ் ஸ்டோரி யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க லவ் ஸ்டோரி இன்னுமே நல்லாயிருக்கும். ஏமாம்மா, செம்மையாக இருக்கும் அப்பா அம்மா லவ் ஸ்டோரி. நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் நான் போகல. ஏன்னா போன வாரம்லாம் அங்கே தானே 2-3 நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்குமே நான் போகல. அங்கே பாருங்கள், அடுத்த சப்பாத்தி. சரி, ஓகே, நம்ம சப்பாத்தியே பார்த்துட்டு இருக்க வேணாம், போதும் அவங்க செஞ்சு முடிக்கிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
அதனால் வந்து அம்மாவுக்குமே உடம்பு சரியில்லை. நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தது. நானும் அம்மாவுமே கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளத்தினால நாங்கள் போகல. ஏன்னா இப்போ தானே ஊருக்கெலாம் போயிட்டு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், நடுவில் வந்து ஒரு கை மட்டும் தட்டு தூக்கிக்கிட்டு வந்து நீட்டுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிதான். அப்பா பசிக்குது, எனக்கு சப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சப்பாத்தி ஒன்று கொடுத்தாங்க. அதோட ஒரு போய் ஒன்று சாப்பிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அது மாமா, நான் ஊரில் இருக்கிறது பிடிக்குமா இங்கே இருக்கிறது பிடிக்குமா? ஊரில் இருக்கிறது பிடிக்கும். ஏன் மாமா? ஊரில் எல்லாருக்கும் எல்லா லேடிஸுக்கும் வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்கும். அவங்க தனியாக வாடகை இருந்துக்கிட்டு இப்படி இருந்தால் அது வாழ்க்கை நல்லா இல்லை, எல்லாருக்கும் பிடிக்காது. சப்போஸ் நான் ஊருக்கு போக மாட்டேன் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா பிரச்சனை வரும். நிறைய பிரச்சனை வருமா? எனக்கு வராது, உங்களுக்கு தான் வரும், குழந்தைக்கு வரும், அப்பா அம்மாவுக்கு வரும். நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம். அவங்க வயசானவங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல. எனக்குமே இதுதான் தேவை ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஊருக்கு சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, அப்புறமா திரட்டுவீங்க, இங்கே பார்த்து பேசுங்க. சீக்கிரம் ஊருக்கு போயிடணும் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நீங்களுமே. இன்றைக்கி ஏன் மாமா சாப்பாடு செய்கிறாங்கன்னா, எனக்கு காலையிலேருந்து திரும்ப ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால தான் அவங்க செய்கிறாங்க. மதியமும் நான் சமைக்கலை. இல்லை மாமா? ஆமாம், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டது. மதியமும் என்னால் நிறையாவே அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏமாம்மா? நான் வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப அவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம், என்னுடைய டெலிவரி வீடியோ போடும்போது அவங்களுக்கு தெரியும். ஏமாம்மா? காலையிலேருந்து ரொம்ப சரியான பெயின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட உட்காந்து காயை கட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னால் முடியல, விட்டுட்டு போய் நான் படுத்துட்டேன். எனக்கு அப்புறம் மாமா தான் சரி வா பாப்பா நம்ம வீடியோ எடுக்கணும், எடுத்து நம்ம ஃபேமிலி வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுனால நான் எந்திரிச்சு வந்து திரும்ப வீடியோ எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்யுது வெளியில், நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. பார்த்தீங்களா பாருங்க, கையெல்லாம் தண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு? படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான். சரி கதவை திறந்து விடலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு பார்த்தா மழை பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் ஆகிடுச்சு. சப்பாத்தி மாமா? சப்பாத்தியும் ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு. நானும் மாமாவும் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா என்ன மாமா சொன்னீங்க? மீதி இங்கே இருக்குது, வாங்க சாப்பிடலாம். நம்ம 2 பேருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி காய் போட்டுருக்கு. சப்பாத்தி காய் இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னுடைய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.